மாணவர்களுக்கு பலமாக இருப்பது பெத்தவங்க தாங்க. உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேனே, எனக்கு அப்பா பலமா இல்ல, அம்மா பலமா இருக்கனால இப்போ உங்க முன்னாடி நான் உயிரோட நின்றுட்டு இருக்கேன். எங்க அம்மாவை அவங்க அத்தை மகனுக்கு சொந்தத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ஒரு அண்ணன் பிறந்தான். அண்ணன் பிறந்து வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. 2-3 வருஷம் கழிச்சு அம்மா மறுபடியும் பிரெக்னென்ட் ஆனாங்க. நான் வகுத்துல 3 மாசம் கருவா இருக்கேன். இப்ப நம்ம நாட்டுல இருக்க பரவிட்டு இருக்க ஒரு முக்கியமான நோய் எங்க அப்பாவுக்கு பரவிச்சு. அதுதான் குடி. அதுல பாதிக்கப்பட்ட குடும்பம் எத்தனையோ இருக்கு. அந்த மாதிரி குடும்பத்துல வந்து பேச வந்திருக்கேன். நான் வகுத்துல 3 மாசம் கருவா நான் இருக்கேன். அப்பா என்னை குடிச்சிட்டு வர்றாரு. எங்க அம்மா இருந்துட்டு, ஏங்க இப்படி குடிச்சிட்டு வரீங்க, ஏற்கனவே ஒரு பிள்ளை இருக்கான், வகுத்துல வேற ஒரு குழந்தை இருக்கு, இவங்க 2 பேர் வாழ்க்கையை பாக்குறதா இல்ல உங்க சுகத்தை பாக்குறதா, நீங்க ஏங்க குடிக்கிறீங்க, குடிக்கிற காசு சேர்த்து வச்சு பிள்ளைய படிக்க வைக்க நினைப்பு பாருங்கன்னு சொன்னாங்க. பிள்ளை தாச்சின்னு கூட பார்க்காம அம்மாவை கீழே பிடிச்சு தள்ளி விட்டாங்க. அம்மாவுக்கு வகுத்து வலி ஏற்படு. வீட்டை சுத்தி இருக்காங்க எல்லாருமே ஓடி வந்து அம்மாவை காப்பாத்தி ஆஸ்பத்திரியில கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆஸ்பத்திரியில மருந்து வாங்க காசு இல்ல. அண்ணன் ஓடி வந்து மாமாட்ட கேட்கும் போது மாமா சொல்றார், எப்பயுமே உதவி செஞ்ச மாமா அன்னைக்கேன்னு பார்த்துட்டு கையே விரிச்சிட்டார். அண்ணனுக்கு வேற வழி தெரியாம எங்க வீடு பக்கத்துல ஜவுளி கடை இருக்கு, அங்க ஓடி போய் கேட்டான், அம்மாவுக்கு இந்த மாதிரி நிலைமை இருக்கு, அவன் அம்மா எப்படியாச்சும் காப்பாற்றணும், நீங்க பணம் ஓசியா கொடுக்க வேணாம், நான் ஒரே ஒரு நாள் வேலை பார்க்கறேன், அந்த ஒரு நாள் வேலை பார்க்கற பணத்தை மட்டும் கொடுங்க, அந்த பணத்தை வச்சு நான் எங்க அம்மாவோட நிலைமையை பாத்துக்கிறேன்னு சொன்னான். அவங்களும் சொன்னாங்க, வேணாம்ப்பா நீ பணத்தை வாங்கிட்டு போன்னு சொன்னாங்க. இல்லங்க அப்படிப்பட்ட பணம் எனக்கு வேணாம், நான் வேலை செஞ்சு வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. அண்ணன் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து ஓடி வந்து மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தான். நான் குறை மாசத்திலே பிறந்த 1.5 மணி நேரத்துல மூளை காய்ச்சல், எனக்கு கை கால் எதுவுமே அசையல. அப்படிப்பட்ட நிலைமை. 2வது நாளே வந்து அப்பா பாக்குறார். வந்த உடனே கேட்ட முதல் வார்த்தை என்னன்னு தெரியுமா, உங்க அம்மாவோட பரிசு எங்க இருக்கு, நான் குடிக்கணும்னு தான் கேட்டாரே தவிர அடிபட்டு கிடக்குறாளே அவளுக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லைங்க அப்பா. மூணாவது நாளே எங்க அப்பா இறந்துடுறாரு. ஒரு குழந்தை அவங்க அப்பாவை 3வது நாளே இறக்குற நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. எங்க அண்ணன் இருந்துகிட்டு எங்க அப்பாவுக்கு கொல்லி வச்சாங்க. இனி ஒரு வேளை கஞ்சிக்கு கூட ரொம்ப கஷ்டமா போயிடும். அம்மா வேலைக்கு போனாலும் இந்த ஒரு வேளை கஞ்சி கிடைக்கும். அம்மா மில்லுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு கூலி வேலைக்கு எங்க ஊர்ல இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி போனது அங்க வேலையே கிடைக்கும். அப்படிப்பட்ட வேலைக்கு எங்க அம்மா சுடு வெயில்ல கால செருப்பு கூட போடாம அந்த வெயில்ல ஓடி போய் வேலை செஞ்சுட்டு வராங்க. என்னன்னு கேட்டதுக்கு அண்ணன் கேக்குறேன், ஏமா நீ எங்கம்மா போயிட்டு இருக்கீங்க, மில்லு வேலையில நீங்க ஏறவே மாட்டேங்கிறீங்கன்னு எங்கம்மா போறீங்க, நான் மில்லு வேலைக்கு தான் போறேன்னு சொல்லி அம்மா பொய் சொல்லிட்டே இருக்காங்க. எப்பயுமே எங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குங்க. எப்பயுமே தான் குழந்தைக்கு 1 வாய் சோறு ஊட்டிட்டு தான் அதுக்கப்புறம் தான் எங்க அம்மாவே சாப்பிடுவாங்க. அன்னைக்குன்னு பார்த்து எங்க அம்மா நீயே போட்டு சாப்பிட்டுக்கமான்னு சொன்னாங்க. ஏமா இப்படி சொல்றீங்க, எப்பயுமே நீங்க தானே ஊட்டி விடுவீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லைன்னு கேட்டேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு ஏதோ மாதிரி இருக்கு, நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. ஏமா சொல்றீங்க, உங்க கையில நம்ம கட்டி என்னன்னு காட்டுங்கம்மான்னு சொன்னேன். ஒண்ணும் இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா கீழே வந்தேன்னு சொன்னேன். இல்லம்மா நீங்க என்னம்மா செய்றீங்க, உண்மையை சொல்லுங்கம்மான்னு சொன்ன. அம்மாவோட கையை திறந்து பார்த்தேன். ஒரு குழந்தை அவங்க அம்மா கையை எப்படி பார்க்க கூடாதோ அந்த நிலைமையில பார்த்து கையில ஃபுல்லா சீல் வடிக்குது. இரும்பு பிடிச்சு வேலை செஞ்சு எங்க அம்மாவோட 2 கையிலையும் சீல் வடிக்குது. அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நீயும் நானும் சேர்ந்து வேலைக்கு போலாமா, அண்ணன் ஒரு ஆளு படிச்சாலே போதும், அண்ணன் நல்லா படிச்சு டாக்டர் ஆயிடுவோம்மா, நம்ம 2 பேரும் வேலைக்கு போலான்னு சொல்லி கேட்டு அம்மா இருந்துட்டு நீ எல்லாம் வேலைக்கு போக வேணாம்ப்பா, உங்க 2 பேர்த்து வேலைக்கு அனுப்புவா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எங்க அண்ணன் நானும் சரியாவே படிக்கவே மாட்டோம். அந்த அம்மா சொன்ன அந்த 1 செகண்ட்ல எங்க அண்ணன் மாறினா. எங்க அண்ணம்மா நான் உங்க கூட இருந்த நான் சரியா படிக்க மாட்டேன், என்னை ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருங்கம்மா, நான் நல்லா படிக்கிறேன்னு சொன்னான். சரின்னு சொல்லி அண்ணனை மதுரையில ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டோம். அண்ணன் பப்ளிக் எக்ஸாம் வருது. எங்க அண்ணன் எடுத்த மார்க் 1125, கட் ஆஃப் 199 மார்க் எடுத்தாங்க. அண்ணன் என்ன பண்றாரு? MBBS டாக்டர் படிச்சிட்டு இருக்காங்க. MBBS படிச்சிட்டு இருக்காரா?
மெடிக்கல் சீட்டு நாங்க தேடி போகல, தானா தேடி வந்துச்சு மதுரை மெடிக்கல் காலேஜ்ல. எனக்கு மறுபிரிவின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா எங்க அம்மாக்களுக்கு நான் செருப்பா பிறக்கணும்யா. எனக்காண்டி ஓடி உடைச்ச அந்த காலுக்கும் நான் ஒரு பஞ்சு மெத்தையா இருக்கும்னு நினைக்கிறியா? இந்த உலகத்துல அப்பா இல்லாமே எங்க அம்மா என்னை இவ்வளவு நல்லா வளர்த்திருக்காங்கன்னா, அப்பா அம்மா 2 பேருமே இருக்கிறவங்க எப்படிங்க பலவீனமா போவாங்க? பலமா தானே இருப்பாங்க. அதையே நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க. அவங்க அம்மாவோட வைராக்கியத்தை ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டியிருக்குது. அவ்வளவுதான் வைராக்கியமா அவங்க வந்து என்னென்னமோ வேலை பார்த்து கையெல்லாம் வந்து புண்ணாகிற அளவுக்கு இதெல்லாம் பண்ணி அதை உணர்ந்துட்டு அவங்க வந்து அவங்க அண்ணன் படிச்சு MBBS போய் ஜாயின் ஆயிருக்காங்கிறது பெரிய சமாச்சாரம். அம்மா வந்திருக்காங்களா? வர சொல்லுங்க. பெருமையா இருக்கு சார். நல்லா படிக்கணும், நீங்க தான் சார் ஏதாச்சும் உதவி பண்ணணும். சரி, யாருமே இல்ல சார். ஓகே, நல்லா படிச்சிருக்க. இல்ல நீ நல்லா படிக்கிறப்பா, அண்ணன் மாதிரி நீ படிப்பீங்க. இப்ப படிக்கிறதுக்கு உதவி தேவைப்படுது. அவன் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். அண்ணன் மாதிரி மார்க் வாங்கினா கவர்மெண்ட் சீட்டு கண்டிப்பா உனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி கிடைக்கும் போது எல்லா படிப்பு செலவும் அவங்க ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க SRMல. அதனால நீ படி.